ஒரு அடர்ந்த மரக்கிளையில் சுந்தர் என்ற ஒரு சுறுசுறுப்பான அணில் வாழ்ந்தது. சுந்தருக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்காக மட்டுமே சேமித்து வைக்கும் பழக்கம் இருந்தது. அவனது நண்பன் பாலா ஒரு கலகலப்பான குரங்கு. பாலாவுக்கு எது கிடைத்தாலும் அதை உடனே எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளும் குணம். ஒரு நாள் சுந்தர் ஒரு அரிய சுண்டைக்காய் தோட்டத்தை கண்டுபிடித்தது. அந்த சுண்டைக்காய்கள் அவ்வளவு சுவையாக இருந்தன. சுந்தர் தன் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட போதுமான சுண்டைக்காய்களை தனது பொந்துக்குள் சேமித்து வைத்தது. யாரிடமும் சொல்லாமல் கதவை நன்றாக அடைத்து கொண்டது. அன்று மாலை காட்டில் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. குளிர் அதிகமாக இருந்தது. பாலா குரங்கு சுந்தரின் பொந்துக்கு வந்து, சுந்தர், ரொம்ப குளிருது, கொஞ்சம் உள்ளே இருக்க இடம் கொடு, பசியாவும் இருக்கு என்று கேட்டது. சுந்தர் பொந்தின் கதவை திறக்காமல், சாரி பாலா, என் பொந்தில் கொஞ்சம் இடம்தான் இருக்கு, வெளியிலேயே இரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சுண்டைக்காய்களை சாப்பிட்டது. மழை தீவிரமடைந்தது. காற்றின் வேகம் அதிகமானதால் சுந்தர் சேமித்து வைத்திருந்த சுண்டைக்காய் குவியலின் மேலே இருந்த பொந்தின் மூடி திடீரென்று திறந்து அத்தனை சுண்டைக்காய்களும் கீழே விழுந்து மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. சுந்தர் அலறி அடித்து வெளியே வந்து பார்த்தது. ஒரு காய் கூட மிஞ்சவில்லை. சுந்தர் செய்வதறியாது அழுது கொண்டே நின்றது. அப்போது பாலா குரங்கு கையில் ஒரு பெரிய கொய்யாப்பழத்துடன் அங்கே வந்தது. வருத்தப்படாதே சுந்தர், நான் குளிருக்காக ஒரு பாறை இடுக்கில் ஒதுங்கியிருந்தேன். அங்கே இந்த கொய்யாப்பழம் கிடைத்தது. வா, நாம் இருவரும் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னது. சுந்தர் வெட்கத்துடன் பாலாவை பார்த்து, நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை, ஆனாலும் நீ எனக்கு பழம் கொடுக்கிறாயா என்று கேட்டது. பாலா அன்புடன், நண்பர்கள் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் சுந்தர். நீ எனக்கு உதவ மறுத்ததால் உனக்கு நான் உதவக்கூடாது என்பதில்லை என்றது. சுந்தர் அன்று முதல் பகிர்ந்து உண்ணுவதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டது.